பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஜேடிகே வழங்கும் லெந்துகால செய்தி. ஆதார வசனம் ஓசியா 12:4 வாசிக்கிறேன். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் என்பது. ஜெபம். நித்திய தேவனும் கர்த்தரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் இந்த வார்த்தைக்குள் ஆண்டவரே, அது நீர் ஜனங்கள் அறியத்தக்கதாக ஆண்டவர் நீர் உம்முடைய ஆவியினால் மக்களோடு இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் என்று வாசிக்கிற அவன் என்பது யாக்கோபு என்பதை நாம் எல்லாரும் அறிய வேண்டும். ரெண்டாவது, அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கருத்தோடு வாசிக்க வேண்டும். அவன் தூதனானவரோடே என்று நாம் வாசிக்கிறோம். தூதனானவரோடு என்று வாசிக்காமல், நல்லா கவனிங்க, பைபிளை வாசிக்கிறது தான் ஒரு பெரிய அறியாமல் வாசிக்கிட்டு தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறவன். தூதனானவரோடே, தூதனானவர்னு இருக்குது. தூதன் என்றால் தூதன் என்று இருக்க வேண்டும். தூதனானவரோடு போராடினான், போராடி அந்த தூதனை மேற்கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். தூதனாரோடு போராடி மேற்கொண்டார். நாம் இதை ஏற்கனவே இந்த சரித்திரத்தினுடைய மேலிருந்த வாரியாக பார்ப்பதாக இருந்தால் கூட அங்கே ஏகப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் தேவன் இந்த வேதத்தினுடைய தேவத்துவத்தை அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் அங்கே முன் அறிவிப்புகளாகிய திரு தரிசனத்தோடும் அங்கே அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்டவைகளுக்குள் தேவத்துவம் எனப்படுகிற தெய்வம் யார், தெய்வத்தினுடைய சக்தி, அவருடைய முற்காலம், இக்காலம், வருங்காலம், இப்படிப்பட்ட தேவன் யார் என்கிறதை அறியத்தக்கதாக எல்லாவற்றையும் மறைமுகமாக உள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மறைபொருளில் இந்த யாக்கோபுடைய சரித்திரம் ஒரு முக்கியமான சரித்திரம். வேத அடிப்படை இல்லாத நிலவிலேயே இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் காணப்படுகிறதினால் வேதத்தின் கருப்பொருள், வேதத்தினுடைய நோக்கம் இவைகள் சரியாக அறியப்படாமல் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தூதனானவரோடே என்று சொல்லும் பொழுது அது தூதனானவரோடு, தூதனானவர், அடிக்கடி கொண்டு சொல்லியிருக்கேன். தூதன் என்றால் ஒன்று அங்கே ஸ்பிரிட் ஃபார்ம் தூதன், காபிரியல் தூதன், மிகாவேல் தூதன், அனனியா, அசரியா போன்றவர்கள் ஸ்பிரிட் ஃபார்மில் உள்ள தூதர்கள். அடுத்தது மனுஷன். தேவனுடைய வார்த்தைகள் அங்கே யார் மூலம் வருகிறதோ அவர்கள் மெசஞ்சர். இப்போ ஏசாயா புஸ்தகம் அங்கே தேவன் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை தீர்சிக்கு உண்டாகி என்று சொல்லும்போது தேவனிடத்தில் இருக்கிற செய்தியை மனுஷனிடத்துக்கு வந்து சேருவதற்காக மனுஷனுக்கு கொடுத்து மனுஷன் கொண்டு வருகிறார்.
இவன் மரியாளுக்கு அங்கே காபிரியல் தூதன் கொண்டு சொன்னார். ஆயினால் காபிரியல் தூதன். இப்படி மனுஷனையும் இந்த ஸ்பிரிட் ஃபார்மில் உள்ள தூதனையும் குறிப்பதற்கு தூதன் என்று தான் வரும். தூதனானவர் என்று சொல்லி வருவதாக இருந்தால் தேவனே மனுஷ ரூபத்தில் இறங்கி வந்து சில செய்திகள் கொடுப்பது அந்த இடத்தில் அவருக்கு தூதனானவர் ஆக காணப்படுகிறார். இப்படி தேவன் தூதனாக வந்து சந்தித்த இடங்கள் அநேகம் உண்டு. ஆபிரகாமை சந்திக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் இருக்கும் பொழுது, ஏவாள் இருக்கும் பொழுது அங்கே முகமுகமாய் சந்தித்தார்கள். அந்த பழம் என்று சொல்லப்படுகிற அந்த பாவத்திற்கு பிறகுதான் இருவருக்கும் பயந்து விலகி கொள்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் தேவனை மனுஷனால் காண முடியாமல் அது ஒரு டைமென்ஷன், மனுஷன் ஒரு டைமென்ஷன் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது மனுஷனை சந்திப்பதற்கு தேவன் தம்முடைய தேவத்துவம் என்கிற டைமென்ஷனை விட்டு, தெய்வீக சிங்காசனத்தை விட்டு தன்னை மனிதன் ஆக்கி கொண்டு இறங்கி வந்து அங்கே சந்திக்கிறார். இப்படி சந்தித்தது தான் ஆபிரகாமை சந்தித்தது. அப்படியே இந்த இடத்தில் பெத்தேலில் யாக்கோபை சந்தித்த காரியம். பெத்தேலில் தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை விட்டு பயந்து, உயிருக்கு பயந்து அவன் தன்னுடைய தாயார் பிறந்த ஊராகிய சீரியா தேசத்தில் உள்ள தமஸ்குவுக்கு போய் கொண்டு இருக்கிறான். அதனால் இஸ்ரேல் நாட்டுக்கும் சீரியாவுக்கும் இன்றைக்கும் அதனால் அங்கே வேத புத்தினுடைய கருப்பொருள் எல்லாமே பின்னி பிணைந்து கிடக்கும். அப்படி போகிற வழியில் இருட்டாகி, ஏனென்றால் புறப்பட்ட இடம் கானான் தேசம், போய் சேர வேண்டிய இடம் சீரியா தேசம், எப்படியும் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் இவனுங்க கழுதியில் போனானா நடந்து போனான், நடந்து தான் போய் கொண்டு இருக்கிறான், படுத்து கொள்கிறான். அங்கே தரிசனம் பார்க்கிறான். தரிசனம் தான் விலகிட்டு இருந்தால் அதுக்கு செய்ய முடியாது. இன்னும் செய்ய என்ன செய்யணும் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கவனிங்க, அவன் போகிற நேரத்தில் முக்கியமான சில காரியங்களை நீங்கள் இந்த கிறிஸ்தவ உலகம் அங்கே தன்னைத்தானே வஞ்சிப்பதும் வேதங்களை புரட்டுவதுமான காரியங்கள் இருக்கிறது. அவன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த கல்லை வைத்து, தலைக்கு கல்லை வைத்து அவன் அங்கே தூக்கி கொண்டு இருக்கிறான். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் எட்டுமறியாக இருக்கிறது. அந்த நிலைமையில் இது தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லி பெத்தேல் என்று பெயரிடுகிறான். நல்லா கவனிக்கணும். பெத்தேல், பெத்து என்றால் வீடு. ஹீப்ருவில் பெத்து என்றால் வீடு. ஏல் என்றால் தேவன். அதாவது நல்லா கவனிக்கணும். சிலர் இந்த ஏலுங்கிறத வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசி எடுக்கிறாங்க. ஏல், ஏலாக், ஏலோகிம் என்ற 3 வார்த்தைகள், ஒரே வார்த்தையினுடைய காரியங்கள். ஏல் என்கிற இடத்தில் ஜீவன் தான். ஏலாக் என்றால் ஆராதனைக்குரியவர், தொழுகைக்குரியவர், ஆராதிக்கப்படக்கூடிய அங்கே பரம்பொருள், ஆராதனைக்கு உரியவர். ஏலோகிம் அவருடைய தெய்வத்துவத்தினுடைய எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் வைத்து வெளிப்படாத வார்த்தைகளாக உள்ளத்திற்குள் அவர் தீர்மானிக்கிற தீர்மானங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் தமக்குள் தீர்மானித்திருந்த தீர்மானத்தை செய்து அதை வெளிப்படுத்தும் பொழுது ஏலோகிம். இந்த ஏலோகிமே புளுரல் என்று எடுக்கிறார்கள். ஏலி என்பது அதே சமயத்தில் நல்லா கவனிக்கணும். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி சிலுவையில் விதமாய் கூப்பிட்டதினால் அவர் ஏல் என்கிற ஒரு தேவனை கூப்பிடுகிறார். இவர் தேவன் அல்ல, ஏல் என்பதுதான் தேவன் என்பதாக கிறிஸ்தவ உலகமும் மற்ற எல்லா மார்க்கத்தில் உள்ளவர்களும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலைமையில் இயேசு தேவன் அல்ல என்று சொல்லி அங்கே பிரச்சாரம் அல்லது அறிந்து கொண்டவர்கள் அவரே தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல்
தேவனை என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு சொல்லி சத்தமிட்டார். அவர்தான் தேவன், அந்த தேவன் தான் உலகத்துக்கு தேவன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த இடத்தில் யாக்கோபோடு யார் போராடினாரோ அவர்தான் தேவன். இந்த ஏலாக் ஏலோகியம் என்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வேதத்தை தேடினால் அது இஸ்ரவேலின் தேவனையும் குறிக்கும். மற்ற ஜாதிகள் எந்தெந்த தேவர்களை வணங்கினாரோ அவர்களையும் குறிப்பது தான் ஏலோகியம். அதனால் அதெல்லாம் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசலை. இப்போ நான் இதுக்குள்ள பேச திடீர்னு வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். பெத்தேல் என்று அங்கே பேர் எடுக்கிறான். பெத் என்றால் வீடு, ஆக தேவனுடைய வீடு என்று அர்த்தம். தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் அவனுக்கு படுத்து அவன் எழுந்து அங்கே 28வது அதிகாரம் கடைசி, அதான் 28ஆம் அதிகாரம் முழுவதும் இது ஒரு சிக்கலான ஏராளமான தேவத்துவத்துடைய காரியங்கள், வாழ்க்கையின் முறைமைகள், இன்னும் அநேக காரியங்கள் இதற்குள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த தரிசனத்தை கிடைத்த பிறகு யாக்கோபு சொல்கிறான், போகிற வழியில் நீர் என்னை காப்பாற்றி எனக்கு அங்கே உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து நான் விட்டு போகிற தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவீரே, ஆனால் நீர் என்னுடைய தேவனாக இருப்பீர், நான் உம்மை வணங்குவேன், எனக்கு நீர் தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை செய்கிறான். நல்லா கவனிக்கணும். இந்த தசமபாகம், காணிக்க எல்லாத்திலுமே தேவத்துவத்திலேயே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுவது, தர்க்கம் பண்ணுவது, வாதம் பண்ணுவது போன்ற காரியங்கள். முதல் தசமபாகம் என்று வருகிற இடத்தில் ஆபிரகாமுக்கு இன்னும் ஈசாக்கு பிறக்கலை. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கலை. உலக ஜனத்தொகையிலேயே இந்த தெய்வத்தை அடையாளம் கண்டவன் ஆபிரகாம் மாத்திரம். ஒரே ஒரு விசுவாசி தான் இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு விசுவாசி தான். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை வணங்குகிறவன் ஒரே ஒரு விசுவாசி. அவன் பேர் ஆபிராம். இதுலேருந்து நேற்று கூட நிறைய காரியங்களை பார்த்தேன். ஆபிராம் என்கிற காரியத்துக்குள்ள அவனும் தசமபாகத்தை சேர்த்து வைத்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு இன்னும் மோசையின் மூலம் காணிக்கைகள், பலிகள், நியாயப்பிரமாணம் ஒன்றுமே வரல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 பிள்ளைகள். அதுக்கு பிறகு அங்கே யோசேப்பு விற்கப்பட்டு போவது. அதிலிருந்து 430 வருஷம் எகிப்துக்கு தேசத்துக்கு பிறகு தான் மோசே பிறந்து வருகிறான். 430 வருஷத்தில் விடுதலை ஆக்குகிறான். 430 வருஷத்தில் மோசேயுடைய வயசு 80. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடைவெளியில் வந்து 80 வயதுக்கு பிறகு அவன் அங்கே விடுதலையாக்கி கொண்டு செல்லும் பொழுதுதான் அங்கே நியாயப்பிரமாணத்தில் லேவியராகமம் அங்கே வரும்பொழுது அந்த தசமபாகம் எவற்றிலெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் வருகிறது. இந்த பிரமாணம் இல்லாமல் இருக்கும் பொழுதும், தேவன் பேசி இந்த காணிக்கை எனக்கு செலுத்தும் சொல்லி கேளாமல் இருக்கும் பொழுதும் ஆபிரகாம் தசமபாகத்தை செலுத்தினான், சேர்த்து வைத்திருக்கிறான். யார் இடத்தில் கொடுப்பது, யாருக்கு எந்த இடத்துல அதை செய்வது, பலிபடம் கட்டி பலி செலுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் தசமபாக காணிக்கை கையில் இருக்கிறது. இந்த தசமபாக காணிக்கையை வாங்குவதற்காகவே தேவனாகிய கர்த்தர் மனித உருவம் எடுத்து அங்கே சோதோமுடைய சண்டை நாட்களில், சோதோம்னா அங்கே லோத்தை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் அந்த சண்டையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சண்டைக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும், ஒவ்வொரு சம்பவத்துக்கும் தெய்வத்துவத்துக்குடைய காரியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, மாத கணக்காக பேச வேண்டிய காரியங்கள். அவன் மெல்கிசேதேக் என்கிற பெயரில் இறங்கி வந்து அந்த சோதோமின் ராஜா அங்கே இழக்கப்பட்டவைகளையும், லோத்து இழக்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறை கொண்டு போகப்பட்ட பொழுது அவன் இங்கே அவர்களை மீட்டு கொண்டு வருகிற நேரத்தில் மெல்கிசேதேக் என்கிற பெயரில் நம்முடைய தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனை எதிர்கொண்டு அவனுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து அவன் கையில் தசமபாகத்தை வாங்கினான்னு சொல்லி வாசிக்கிறோம்.
தசமபாகம் என்கிற வார்த்தைக்குள் நான் இதுவரை காணிக்கை குறித்து பேசுனதில்லை, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். அவன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆகவே அவன் தசமபாகம் செலுத்தினான். அடுத்தது யாக்கோவும் இந்த பொருத்தனை செய்கிறான். நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு தசமபாகம் செலுத்துவேன்னு சொல்லி. ஆகவே தேவனாய் கர்த்தர் கட்டளை கொடுத்து இந்த விதமாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லுவதற்கு முன்னமே இவர்கள் இப்படிப்பட்ட தேவனுக்கு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதை, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துக்குள் கொண்டு வந்து, நீ விசுவாசித்தாலும் சரி விசுவாசம் போனாலும் சரி இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தாலே நீ ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய சந்ததிக்கு அதை ஒரு சட்டமாக கொடுத்தார். விரிவாக நான் பேசலை. அவன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த பெத்தேலில் இந்த ஒரு முடிவு எடுக்கிறான். யாக்கோபு போகிறான், அதுக்கப்புறம் திரும்பி வரான். திரும்பி வரச்சில் அந்த இடத்துல ஒரு கல்லை நாட்டி, திரும்பி வரும்போது போகும்போதே கல்லை நாட்டி வைத்து விட்டு போயிட்டான். நான் போகிறேன், எனக்கு போகிற வழியில் எனக்கு வயிற்றுக்கு ஆகாரம் தரணும். நான் பசிப்பட்டியில் அங்கே மறுதளிச்சு வரக்கூடாது, நான் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆகினால் போகிற வழியில் எனக்கு ஆகாரம் தரணும், வஸ்திரமும் தரணும், நான் படுக்கிறதுக்கு ஒரு இடத்த தரணும். இப்படிப்பட்டவர்களை நீர் என்னை தந்து ஆசீர்வதித்தால், நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும், பணமாக தந்தாலும் சரி, சொத்தாக தந்தாலும் சரி, மிருகமாக தந்தாலும் சரி, எதை தந்தாலுமே நான் உங்களுக்கு 10% தசமம் செலுத்துகிறேன் சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டு ஒரு கல்லை நாட்டி விட்டான். இதுதான் நமக்கு மத்தியில் அடையாளம். உமக்கு எனக்கு நடுவில் இந்த கல் அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கல்லை நாட்டினான். அது பெத்தேல். திரும்பி வருகிறான், அதே கல், அதே இடத்தை கண்டுபிடிக்கிறான். அதே இடத்துலேருந்து மறுபடியும் அவங்க என்ன செய்கிறான் என்றால், இப்போது அதுக்கு பேர் பெத்தேல் இல்லை, ஏல் பெத்தேல். பிரியமானவர்களே, 2 காரியம். தேவனுடைய வீட்டின் தேவன், தேவனுடைய ஏல்ங்கிறது தேவன், பெத்தி என்கிறது வீடு. அப்போ தேவனுடைய வீட்டின் தேவன் ஏல் பெத்தியேல், தேவனுடைய வீட்டின் தேவன். இதில் தான் பெத்லேயம் வருது, எலிசபெத் வருகிறது. அங்கே இப்படி பெயர்கள், அந்த பெயரெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பார்க்கலாம். பெத்லேயம், பெத்தேல், ஏல் பெத்தேல் அப்படின்னா. ஆகினால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இப்போது இந்த தேவன் தங்குகிற வீடு எது? அதான் பெத்தேல். மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு, நீங்கள் ஓசியாவில் நாம் வாசித்தபடி அதில் கவனிக்கணும். ஓசியாவில் நாம் தன்னோடைய போராடின தூதனானவர் என்று மாத்திரமல்ல, அந்த யாக்கோபுடைய பெலன், யாக்கோபை யாரும் அங்கே அடித்து சண்டையில் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுது அங்கே போகும்பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இந்த அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக காண்பித்தார். ஆனால் இப்பொழுதோ போகிற இடத்தில் ஆசீர்வதித்து திரளான செல்வத்தோடும் ஆடு மாடுகளோடும் ஒட்டகத்தோடும் 4 மனைவிகளுக்கு பிறந்த 12 பிள்ளைகளோடும் திரும்பி வருகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்கள். ஒரு பொருத்தனையும் உடனே சிலர் என்ன நினைக்கிறாங்க, அப்போ தேவனுக்கு லஞ்சம் கொடுத்து ஆசீர்வதிப்பாரா? இதெல்லாம் விளக்கம் பேசுனா இந்த விதண்டாவாதிகள்கிட்ட விவாதம் பண்ண விவாதத்தில் ஒன்றும் முடிவு வராது. தேவனுடைய காரியத்தை விசுவாசித்தால் நீ பாக்கியவானாக இருப்பாய். அதுக்கு மேலே நான் இப்போ பேசலை, நேரம் 1/2 மணி நேரம் தானே, இன்னும் 5 நிமிஷம் கூட இல்லை. அவன் தூதனாரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை கெஞ்சினான் என்று சுவாசிக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்பு தரிசனத்தில் அவர் ஏணிக்கு மேலே நின்றார், இவன் பூமியில் படுத்திருந்தான். பாருங்க, ஏணி இங்கு யாக்கோபு, இங்கு ஏல் தேவனுக்கிறார். தேவன் இதில் தேவதூரில் ஒரு தேவதூன் ஏறுகிறான், ஒரு தேவதூன் இறங்குகிறான்.
ஒருவன் ஏறுதான், அங்கேருந்து இறங்குகிறார்கள். இப்படி சம்பவத்தை பார்க்குறோம். ஆயிரம் இந்த இடத்துக்கு மேலே இருக்கிற தேவனுடைய பேரை வச்சுட்டான். இது ஏல் பெத்தேல். இப்போ திரும்பி வரும்போது அதே இடத்துக்கு வருகிறான். ஏணி இல்லை. இந்த ஏலிங்கிற தேவன் இறங்கி பூமிக்கு யாக்கோபுகிட்ட வந்துட்டார். இப்போ யாக்கோபும் தேவனும் சந்திக்கிறார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில் காட்டுக்குள்ளே அங்கே திருடனை போல வழி மறித்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது. யாக்கோபு நினைத்து கொண்டான், இது கொள்ளைக்காரன், வழியில் கொள்ளையடிக்கிறவன் வந்திருக்கான்னு சொல்லி. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது. யாக்கோபு அந்த தூதனை மேற்கொள்ள முடியவில்லை, தூதன் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே விடாப்பிடியான ஒரு சண்டை. அந்த சண்டையில் அதுக்கு பிறகு தெரியுது, இவர் மனுஷன் அல்ல, இவர் மனுஷன் அல்ல என்று சொல்லி தெரிந்த மாத்திரத்தில் அவர் தொடைச்சந்தை பிடிக்கிறார். சுளுக்கு வருகிறது, இவர் மேற்கொள்கிறார். அப்போதான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா, என்ன இந்த பூமியில் சண்டை போட்டு ஜெயிச்ச எவனும் கிடையாது, நீர் ஜெயித்திருப்பீரே, ஆனால் நீர் மனுஷன் அல்ல, தேவன் என்று கண்டுகொண்டான். இதுதான் வெளிப்பாடு, இதுதான் வெளிப்பாடு. அவன் பிரயாணப்பட்டு சீரிய நாட்டிலிருந்து அங்கே இஸ்ரேல் நாட்டுக்கு வருகிறான். வழி காடு, காட்டிலே முன்னதாக மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அனுப்பி பின்ன வந்து கொண்டு இருக்கிறான். அந்த பெத்தேலில் வந்த இடத்தில் மறுபடியும் தேவனுக்கு நன்றி சொல்ல தாமதித்து செய்து கொண்டு இருக்கிறான். தேவநாயகத்தின் ஏணிக்கு மேலே நின்றவர் இப்பொழுது மனுஸ்வரூபத்தில் இறங்கிவிட்டார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு. நல்ல கவனிக்க, ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. பெத்தேலில் நான் சரியாக பேசலை. தேவனுடைய ஆவி தங்குகிற இடம் இது. கல் தங்குவாரா? தேவனாய் கர்த்தராமே தமக்கு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு சரீரமாகி இயேசு என்கிற பெயரிடப்பட்ட அந்த சரீரத்துக்குள் ஏல் என்கிற தேவன் உள்ளே இருந்தார். அவர் அடுத்த டைமென்ஷனில் பரிசுத்த ஆவியாய் மனுஷனுக்குள் வருகிறார். எல்லாருக்கும் மேலாக, மேலாக ஏணிக்கு மேலாக எல்லாரோடு பூமியில் இப்பொழுது யாக்கோபும் தேவனுமாய் இருக்கிறார்கள். இம்மானுவேல் இயேசு அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். இந்த பெத்தேல் தான் அப்போ அங்கே டேபர்நேக்கிள் ஆலயம் அப்படிலாம் மாறி வருது. அதுதான் சரீரத்தின் கூடாரமாகிறது. அந்த இயேசு என்கிற சரீரம் எவ்விதமாக இருக்கும், அந்த சரீரத்தில் தான் அங்கே யாக்கோவும் இயேசுவானவருக்கும் சண்டை நடக்கிறது. தேவனை யார் மேற்கொள்ள முடியும்? அப்போதான் பார்த்தான், இந்த பூமியில் எந்த வழியில் அங்கே நல்ல கவனிங்க, தாவீது முதற்கொண்டு காட்டுக்குள் அங்கே சிங்கம் வந்தால் சிங்கத்தை வாயை பிடித்து கிழித்தான். அப்படிப்பட்ட பலம் பொருந்திய ஒருவனுடைய வாழ்க்கையில் யார் மேற்கொள்ள முடியும்? கோலியாத் தன்னை அங்கே மறைத்து கொண்டு சண்டைக்கு வந்தான். அப்படிப்பட்ட அவனுடைய பாடியில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்க முடியாது. ஆகவே பெலிஸ்தியருக்கும் இந்த இஸ்ரவேலருக்கும் சண்டை ஏற்பட்ட பொழுது எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். தாவீது முன்னே சொல்கிறான், கரடியும் சிங்கமும் காட்டுக்குள் வாயை பிடித்து கிழித்தேன்னு சொல்லி எல்லாரும் கிழிச்சதும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தாவீது ஒரு சிங்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். வாய் மேல் தாடையும் கீழ்த்தாடை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டான். இந்த கையில் இந்த தாடை கீழ்த்தாடை இருக்குது, இந்த கையில் மேல் தாடை இருக்குது. கை ஒரு கை விடுமானால் சிங்கம் அவனுக்கு கொண்டு போடும். சிங்க பலத்துக்கு மேல் பலம் கொண்டு ரெண்டு பல்லும் மேல் தாடை கீழ்த்தாடை சேர்ந்து விடுமான கையை கடிச்சு துண்டாக்கிறோம். அப்படி அந்த சிங்கம் நிச்சயம் முன்னங்கால தாவீதுடைய அங்கே மார்பில் போட்டு பின்னங்கால கொண்டு அவன் வயிற்றில் போட்டு பரண்டு இருக்குமே. அவன் சிங்கத்தின் வாயை கிழிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குமே யோசித்து பாருங்கள். இந்த போராட்டத்தானே நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாவத்தோடு போராடின சிலுவையின் போராட்டம். எல்லாவற்றுக்கும் மறைந்திருக்கிற செய்தி நீங்கள் கவனிக்கணும். சிங்கத்தோடு போராடின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சிங்கத்தோடு போராடினா சிங்கத்தின் வாய் கிழிச்சான்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த காட்சியை கவனித்து பாருங்கள். எனக்கு பிடிச்சி கிழிக்கிறவங்க சிங்கம் சும்மா இருக்குமா?
பிரியமான அப்படிப்பட்ட பலமுறினவர்கள் தான் யாக்கோபு, இந்த தானியேல் போன்றவர்கள். அதனால் இந்த பூமியில் வழிப்பறி செய்து நம்முடைய கையிலிருந்து பணத்தையோ சொத்தையோ பறித்து கொள்ளத்தக்கதான பலமுள்ளவன் யார்? அப்படிப்பட்ட ஒருவனும் கிடையாது. அப்படியானால் இப்பொழுது நான் இந்த மனுஷனோடு போராடி மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறேன், இவர் தேவன் தான் சொல்லி அறிந்து கொண்டு தான் ஆசீர்வதி சொல்லி காலை பிடித்து கொண்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நான் தொட்டதுக்கெல்லாம் செய்த இன்னும் செய்திக்குள்ள நான் வரல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சிங்கத்தின் வாயை கிழித்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர்தான் அங்கே யாக்கோவோடு போராடினார். யாக்கோபு அவரை கண்டு கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தொழிய போக விடமாட்டேன்னு சொல்லி கெஞ்சி அன்று பிடித்து கொண்டு வந்தான். இந்நாள் வரைக்கு இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று சொல்லி இஸ்ரவேல். நல்லா கவனிக்கணும். பெத்தேல் இப்போ இஸ்ராயேல் இஸ்ரான்னா எஸ்ராவின் புத்தகம் நெகேமியா. எஸ்ரா என்றால் பிரபு, ஏல் என்றால் தேவன். ஆக ஏல் என்பது தேவனுடைய பெயர், எஸ்ரா என்பது பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதான அந்த பேர். ரெண்டையும் ஜகத்தில் இஸ்ராயேல். பாதி பேர் தேவனுடைய பேர், பாதி பேர் மனுஷன் பேர். ஆகவே தேவன் தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி, ஆகவே இந்த ஜனத்துக்கு வேறு ஏலிங்கிற தேவனுடைய ஜனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இப்போ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்தவன். இப்போ கிறிஸ்தவங்கிறதுல யார் கிறிஸ்தவன்? இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தவன் கிறிஸ்தவன். அவனுக்கு இன்னைக்கு பேர் இயேசுவின் நாமக்காரன். அவன் கர்த்தருக்குள் அவனை வெளிப்படுத்தி செய்து படித்து பாருங்கள். ஒரு புதிய நாமத்தை தருவேன் என்று சொன்னார். இஸ்ரேல் சந்ததிக்கு தன்னுடைய பெயரை இணைத்து யாக்கோ என்கிற பெயரை அழித்து எஸ்ரா என்கிற பெயரை கொடுத்து ரெண்டு பெயரை ஒன்றாக்கி அங்கே பெயர் கொடுத்தவர் தான் நம்முடைய கர்த்தர் இயேசு. அவர் தான் புதிய ஏற்பாட்டுக்குள் கிறிஸ்தவன் என்கிற பெயரை கொடுத்தார். தன்னை கிறிஸ்து என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவனும் கிறிஸ்து என்று அறிக்கையிட்டவனும் அந்த நாட்களில் சபையை விட்டு துரத்துப்படுகிற நாட்களில் இயேசுவை பின்பற்றினவரும் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு திருத்துவத்தில் இருந்துக்கிட்டு கிறிஸ்தவனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் நித்திய பிதாவே, ஆண்டவரே, நாளிலும் புதிய நாமம் தரிக்கப்பட்டு ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஆண்டவரே பெத்தேலாய் மாற்றிக்கொள்ள, பெத்தேலில் போராடின ஆண்டவரே யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மனுஷன் கொடுத்து, அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை ஒரு நாட்டுக்கு கொடுத்து, இந்நாள் வரையிலும் ஆண்டவரே அந்த நாட்டின் பெயர் இஸ்ரவேல் என்றும், இன்றைக்கும் ஆண்டவரே அந்த லொக்கேஷனில் வாழ்கிற மக்களை இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்க முடியாது என்று சொல்லி சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் ஆண்டவர் சியோனிசம் என்றும், ஆண்டவரே அங்கே இஸ்ரவேலுங்கிற பெயர் சொல்ல மாட்டோம், அந்த இடம் இஸ்ரவேல் நாடு கிடையாதுன்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிற போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே தலை நிமிர்ந்து தாவீது ராஜாவின் ஆட்சி வரும்படியாக நீ செய்து கொண்டு இருக்கிற இந்த கடைசி கால யுத்தத்தில் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக புதிய நாமத்தை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே இஸ்ரவேலுங்கிற ஜனத்திற்கும் ஆண்டவரே நீர் ஒரு புதிய நாமத்தை கொடுத்து ஆண்டவரே அது இயேசுவை கர்த்தர் என்று அறிய இந்நாள் வரையிலும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் நாள் பின்பற்றுவோம், சுவிசேஷம் வேண்டாம், நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களும் அங்கே ஆண்டவரே அங்கே நிருபங்களும் வேண்டாம்னு சொல்லி இன்னும் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டை மாத்திரம் வைத்து கொண்டிருந்து இடறி கொண்டிருக்கிற மக்களுடைய மத்தியிலே ஜீவிக்கிற கிறிஸ்துவலும் ஆண்டவரே இவ்விதமாக போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் நித்திய ஜீவனாகி உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.